தனுசு ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்துல கவனம் வேணும். தப்பான ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணி அதுல முயற்சி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழி உங்களுக்கு வரும். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் அர்த்தாஷ்டம சனியினோட பாதிப்பு இருக்கதான் செய்யுது. முதலே சொன்னேன் இல்லைங்களா, கடன், எதிரி, நோய், நிம்மதி இல்லாத தனம், அது உங்களை நீங்களே புரிஞ்சுக்கலான்றதான் இங்கே முதல் விஷயமே. ஏன்னா உங்களுக்கே உங்களுடைய தாட்ஸ் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா, நான் கரெக்டான பாதையில் போனால் எனக்கு எது பிடிக்கும்னு எனக்கே தெரில அப்படிங்கிற குழப்பிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவாக இருக்கிறத விட நல்ல பார்த்தீங்கன்னா தோழியாகவும் தோழனாகவும் இருங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் பாவத்தில் சூரியனும் புதன். என்னோட கடன், நோய், நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபர் உங்களால் அனுகூலம் பெற்றவங்க அதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஸோ அதனால் ஒருத்தவங்க நம்பி வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மகர ராசி அன்பர்கள், செவ்வாய் 3ஆம் பாவத்தில் இருக்காரு. அப்போ உங்களோட தம்பி தங்கச்சி கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம், விதண்டாவாதம் பேசுறது, ஆர்குமெண்ட் அதெல்லாம் வேண்டாம். அவங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. முயற்சிகள் அத்தனையும் தடைகள், தாமதங்கள் என்னன்னே தெரிலங்க. நானும் நிறைய எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டேன். பட் இந்த டைம் பீரியட்லேருந்து ஏதோ ஒரு நிறைவே இல்லாத மாதிரியே இருக்குது. எப்பவுமே நிறைவை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். அந்த டைமில் எனக்கு நிறைவை பற்றி யோசிக்கிற மாதிரியான நிலை இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். பத்தலை என் குடும்பத்துக்கு எவ்வளோ செஞ்சாலும் பத்தலைன்றாங்க. எனக்கு இப்போ செவ்வாய் 4ஆம் பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கு. அம்மாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும், உங்களுக்கு மருத்துவ செலவு சாலிடாக வரும். ஆரோக்கியத்தில் கவனம். திருப்பி அதை தான் சொல்கிறேன், பிற்பகுதியிலையும் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்றது மாதிரி. ஸோ தேவையில்லாத உங்களோட மனசை சஞ்சலப்படுத்த விட்டீங்க அப்படின்னா பெண்களால் பிரச்சனையோ அல்லது மனம் சார்ந்த ஒரு விஷயம் மனசுக்கு பிடிக்கும், அதை கையில் எடுக்கும்போது அது என்னடா இது ரணமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? கடந்த சில மாதங்களில் தனுசு பெருசாக நல்லா இல்லை. நான் கடன் கொடுத்த இடத்துல திரும்பி தரத்துக்கான சாத்தியக்கூறே இல்லை. கொடுக்கணுன்ற எண்ணமே அவனுக்கு இல்லைங்க. என்கிட்ட கடன் வாங்கினா அவன் மறந்துட்டான் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆனால் நான் கடன் வாங்கின இடத்துல 24 மணி நேரமும் என்ன நினச்சிட்டே இருக்காங்க. தூக்கத்தில் கூட என்ன நினைக்கிறாங்க, என்கிட்டருந்து எப்படி திரும்பி வாங்குறது அப்படின்னு என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி சொல்கிறது தனுசு உண்டு. அதே மாதிரி என் குடும்பம் என்ன பார்த்திங்கன்னா பெருசாக நான் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பெரும்பாலான தனுசுக்கு அவங்கள ஊரே போட்டுரும். அதே மாதிரி அவங்கள சார்ந்தவங்க நிறைய பேர் அவங்கள போட்டினாலும் குடும்பத்தில் பெருசாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு, மரியாதை அப்படின்றது இருக்கிறது தான் இல்லை. என்னோட ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி நல்ல ஆசான், எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அத்தனையும் மற்றவங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுப்பேன். அதனால் ஊரே என்ன போட்டுரும். நான் ஒரு கிராமத்தில் இருந்த படிக்கவே இல்லைனா கூட 2வது தெரு, 3வது தெரு, 4வது தெருவில் இருக்க பொம்பளாம் கூட என்னை பார்த்திங்கன்னா அவங்க என்னப்பா அறிவாளி, கரெக்டாக சொல்லுவாங்க. எந்த பிரச்சனாலும் என்கிட்ட கேட்பாங்க. ஆனால் என் வீட்டில் இருக்கவங்க என்னை கேட்டு முடிவு பண்ண மாட்டாங்க. அப்படி தான் நிறைய தனுசுக்கு உண்டு. ஆக வேலை செய்கிற இடத்துல ஏக்கப்பட்ட ப்ரெஷர்ஸ். எனக்கு அறிவு ஜாஸ்தி, ஆனால் ஒன்றுமே தெரியாதவ எனக்கு மேலே உட்காந்து என்னை அதிகாரம் பண்ணுறேன் பாரு, அதை என்னால் தாங்க முடியல. அக்கம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹெல்ப் பண்ண எல்லாரும் இந்த தீட்டின மரத்தை கூறு பாய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஏன் முதுகுலேயே என்னை குத்துறாங்க. என்னால் அதை டாலரேட் பண்ண முடியல. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸில் கஷ்டப்படக்கூடிய தனுசு, கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறப்போகுது. சரி, இப்போ இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா 3ஆம் பாவத்தில் ராகு, உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் ராகு. என்ன விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப வெறித்தனமாக முயற்சி பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தம்பி தங்கச்சி வெளிநாடு போய் பணம் ஈட்டக்கூடிய பிராப்தம் உண்டு. ஒரு விஷயத்தில் கவனம் வேணும். தப்பான ஒரு விஷயத்த சாலிடாக பிடிச்சி அதிலேயே முயற்சி பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப இளம் வயசு தனுசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது, நம்மளுக்கு ஒத்தே வராது ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை தான் பார்த்திங்கன்னா என்னோட லவ், அவள் தான் என்னோட வாழ்க்கை, அவள் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், அவளுக்காக தான் நான் பிறந்தேன், எனக்கு எங்கள் அம்மா வேணாம், எங்கள் அப்பா வேணாம், யாரும் வேணாம், அவள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவளை நம்பி ஏமாறுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக தப்பான ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணி அதில் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழி உங்களுக்கு வரும். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் பாவம் அர்த்தாஷ்டம சனியினோட பாதிப்பு இருக்க தான் செய்யுது. முதலே சொன்னேன் இல்லைங்களா, கடன், எதிரி, நோய், நிம்மதி இல்லாத தனம், அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே 4ஆம் பாவத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னும் போது உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மாவுக்கு மருத்துவம் சார்ந்த செலவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணுவீங்க. வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பூமி யோகம் பிராப்தம் உண்டு. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், புத்தாதித்ய யோகம். பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. பிள்ளைங்க ரீதியாக படிப்பு சார்ந்த நம்மளுக்கு மன உளைச்சல் இருக்குது அப்படின்னா அது மாறும். பிள்ளைங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலோங்கும். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்ரன்.
சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கா. நம்ம நிறைய கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மனைவி சொல்லுவாங்க, என்னங்க இப்படியெல்லாம் கடன், தனிநபர் கடன்லாம் வாங்கி வச்சுட்டு டென்ஷனை பட்டுட்டு நிம்மதி இல்லாமல் என்னங்க வாழ்க்கை, என் நகையை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னா, விசேஷத்துக்கு தானே போட்டு போகிற, போகலாம் கவரிங் போட்டுக்கலாம், என்னங்க பிடிங்க, வியாபாரம் பண்ணி கடன் அடைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது மனைவியும் கொடுக்கலாம், பிள்ளைங்களும் கொடுக்கலாம், அதே மாதிரி அக்கா தங்கச்சியும் கொடுக்கலாம். ஏதோ ஒரு பெண்கள்னால ஆதாயம் இல்லை, நீங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, ஹையர் அஃபிஷியல் லேடியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு லோன் சாங்ஷன் பண்ணலாம், அதனால் கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு. கலத்திரஸ்தானத்தில் குரு, நிறைய தனுசு ராசி என்பது திருமண பிராப்தம் அப்படின்றது வரும். ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சிங்க, இளைய கலத்திரம் 2வது திருமணத்துக்கான பிராப்தம் உண்டு. கல்யாணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆன கதையும் உண்டு, ஆவாத கதையும் உண்டு. 2 பேரும் ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கும். 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க, குழந்தைங்க மூஞ்சிக்காக கொஞ்சம் வந்து விட்டு கொடுங்கப்பா அப்படின்னு ரீயூனியன் ஆகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சூப்பர். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் கேது. பாக்கியஸ்தானத்தில் கேது நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்கான பிராப்தம், கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம். அப்பாவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அப்பாவுக்கு உங்களுக்குமான உறவு முறையில் ஒரு கேப் இருக்கும், அதில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க. பிற்பகுதியில் பார்க்குறோம் அப்படின்னும் போது செவ்வாய் 5ஆம் பாவம், குழந்தைங்க ஸ்தானத்தில் செவ்வாய். குழந்தை என் புள்ள சொல் பேச்சு கேட்க மாட்டேன், மிஸ்ஸுக்கிட்ட போய் மாட்டி விட்டு அதை திருத்தலான்னு நினைக்கிறேன், அடிச்சு திருத்தலான்னு நினைக்கிறேன். அமைதியாக இருக்கணும். அடிக்கிறீங்க, மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விட்றீங்க, சண்டை போடுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களை விட்டு குழந்தைங்க ரொம்ப தூரம் போயிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவாக இருக்கிறத விட நல்ல வந்து பார்த்திங்கன்னா தோழியாகவும் தோழனாகவும் இருங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் பாவத்தில் சூரியனும் புதனும். என்னோட கடன் நோய் எதிரிகிட்ட இருந்து நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி எஸ்கேப் ஆகியிருக்குங்க. இந்த ஒரு எஸ்கேப்பிசம் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் கொடுத்துருவாங்க. கலத்திரஸ்தானத்தில் குருவோடு இணைஞ்சி சுக்கிரன், நல்ல வசதியான வீட்டு பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு, வசதியான வீட்டு பையன், நல்ல அழகான பையன், திருமணம் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம தொழில் செய்கிறோம், பார்ட்னர்ஷிப் கன்சர்னா இன்வெஸ்டர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவி இடையே ஓரளவுக்கு ஒற்றுமை அப்படின்றது மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த மாதம் இனிமையான மாதமாக அமையும். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போது? இந்த மே மாதம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலைங்க. அதாவது உங்களுடைய ராசியாதிபதி 7ல் இருக்கார் இல்லையா? இப்போ வந்து கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்களோட முயற்சி கரெக்டான முயற்சியாக இருந்தது அப்படின்னா பெட்டராக இருக்கும். நம்ம எப்பவுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவோம்னு சொல்லும் இல்லையா? நிழல் நிஜமாகாது இல்லையா? எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டைம் பீரியடில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வந்து நிழலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நிஜம் நம்பிட்டு நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மேம் சொன்ன மாதிரி ஊருக்கெல்லாம் தான் நம்ம ரொம்ப பெரிய ஆளாக தெரியும். உங்களை கேட்காம ஒருத்தவங்க எதுவும் செய்யறதா இருந்தாலும் மேடமாக இருக்கட்டும், ஒரு சாராக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க தனுசு ராசியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கேட்காம செய்ய மாட்டாங்க. பல பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது பொதுவாகவே தனுசுக்கு உண்டு. தனுசை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை கௌரவத்தை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபர். அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு இடத்துல போய் சாரி அப்படின்றலாம் கேட்கவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தனித்துவம். நான் 10ஓட 11 இல்லை, என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப தனித்துவமாக வாழக்கூடிய வாழ்க்கை. அதில் வந்து ஒருத்தர் நம்மளை குறை சொல்கிறதா அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பீங்க. இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சனி இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கு. என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்தை அடிபட்டுச்சு, நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன், அது இன்றைக்கி பிரச்சனை பண்ணும். ஸோ அதுக்காக மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா பாட்டாலும் நல்லவன் பேரவே வாங்கவே முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாக வந்து இந்த டைம் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் 5 விரலுமே ஒன்றா இருக்கிறது கிடையாது. அப்போ குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தணும்னு நினச்சா முடியாது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா எங்கள் அப்பா வந்து என்னை தங்க பிள்ளைன்னு சொல்லணும், என்னோட புரிஞ்சுக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்கள வந்து என்னை நான் ஹாப்பியாக வச்சுக்கணும், அவங்க எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. பட் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கலன்றது தான் இங்கே முதல் விஷயமே. ஏன்னா உங்களுக்கே வந்து உங்களுடைய தாட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா, நான் கரெக்டான பாதையில் போனால் எனக்கு எது பிடிக்கும்னு எனக்கே தெரில அப்படிங்கிற குழப்பிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வந்து வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க. அதாவது இவன் நம்ம ஆன் டைமுக்கு சொல்லிட்டோம், ஆன் டைமுக்கு நடந்துப்போம், நீங்கள் பஞ்சுவாலிட்டி பரமசிவம் தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபர் உங்களால் அனுகூலம் பெற்றவங்க வந்து அதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஸோ அதனால் ஒருத்தவங்க நம்பி வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைவு அப்படிங்கிறது அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்கும். நிறைய பேருக்கு பொருள் பிராப்தி அப்படிங்கிறதும் சரி, வெள்ளி நகை வாங்குறது, தங்க நகை வாங்குறது, நகை வச்சுருந்தீங்கன்னா அதை மீட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தனித்துவமாக இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது இந்த மாதத்தில் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் யார், எனக்கான விஷயங்கள் என்ன, எனக்கு எது எனக்கு பிடிக்குமோ அதை நான் ஏன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சுற்றுலாக்கள் போயிட்டு வரக்கூடிய நிலைகள் உண்டு. எனக்கு எங்கேயாவது பயணம் பண்ணணும், நான் வந்து
ரொம்ப லேக் ஆகிருக்க மாதிரி இருக்குது, என்னோட மனசு ரொம்ப தடுமாறுது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது வர்றதுக்கான பிராப்தி உண்டு. உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை இந்த டைம் பீரியடில் வாழ்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஆஃப் பீரியடில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு யாரு கூடயோ நீங்கள் ஒரு பெரிய ஆள் கூட பேசும்போது உங்களுக்கான வாழ்க்கையில் ஒரு பெரிய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது நடந்தே தீரும். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரோ அல்லது வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு தான் நீங்கள் உட்காந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க. எத்தனை பேர் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? கடந்த பல ஆண்டுகளாக வெறும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துருக்கீங்க. கஷ்டத்தை மட்டுமே பார்த்து 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 நான் ரொம்ப மனசு வந்து பார்த்திங்கன்னா தெளிஞ்ச நீரோட போல் வந்துடுச்சு. ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போனாலே அப்படி தாங்க, நம்ம ரொம்ப தெளிவாகிடுவோம். ஆனால் கொஞ்ச நாளே திருப்பி நம்மளோட பழைய குணங்கள் அப்படின்றது ஊடுருவி பார்க்கும் அப்படின்லாம். பட் இந்த காலகட்டம் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன்ப்பா அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ஏன்னா சனி பல விதத்தில் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்களை அடித்து வந்து பார்த்திங்கன்னா துவம்சம் பண்ணிட்டா. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் அப்படின்ற நிலமையில தான் இருக்கீங்க. இப்போ சனியே உங்களுக்கு சகாய சனியாக இருக்காங்க. அப்போ சகாய சனி என்ன பண்ணுவான்? எல்லா விதத்துலையும் ஹெல்ப் அப்படின்றது பண்ணுவான். அதுக்கு முன்னாடி 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கான். அப்போ குடும்பத்தில் வந்து பாருங்கள் காசு நடமாட்டம் நிறைய இருக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. இப்போ குழந்தைங்க கிட்ட பெருசாக பாசத்தை எதிர்பார்க்க முடியாது. குழந்தைங்க வந்து அப்பா டேடி அப்படின்னு கூப்பிடுதுங்க அப்படின்னாலே அதுங்களுக்கு காசு வேணும் அர்த்தம். அம்மா மம்மி அப்படின்னு அம்மூ என்ன பண்ணுற அப்படின்னு நம்மளை கூப்பிடுதுங்க அப்படின்னாலே அதுங்களுக்கு காசு வேணும்னு அர்த்தம். ஒரு ஆதாயம் கருதி நம்மக்கிட்ட அன்பாக பழகக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் இருக்க சொந்தங்கள் அப்படின்லாம். பரவாயில்ல ஏதோ ஒன்று. இப்போ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தானே இருக்காங்க. குடும்பத்தில் இருக்க மெம்பர்ஸையும் நம்ம அப்படியே நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் குடும்பத்தில் காசு நடமாட்டோம், திடீர் தன பிராப்தி, வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம், எக்கனாமிக்கலி வி ஆர் சவுண்ட் அப்படின்ற அமைப்பு திருப்தியாக இருக்கும். இப்போ பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்தில் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு அமைப்பு. 3ஆம் பாவம் சகாய சனியாக இருக்கார். சனி உங்களை எந்த அளவுக்கு கெடுத்தாரோ அதே அளவுக்கு அது வட்டி போட்டு நிறைய நல்லது செய்ய போகிறார். சகாயம், ஹெல்ப், எல்லா விதத்துலையும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. என்ன செவ்வாய் வந்து 3ஆம் பாவத்தில் இருக்காரு. அப்போ உங்களோட தம்பி தங்கச்சி கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம், விதண்டாவாதம் பேசுறது, ஆர்குமெண்ட் அதெல்லாம் வேண்டாம். அவங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. முயற்சிகள் அத்தனையும் தடைகள், தாமதங்கள், நிதானமாக அதுக்கப்புறம் வெற்றி அப்படின்றது சாலிடாக கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும். அம்மா எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட். அவங்களோட புத்திசாலித்தனமும் நான் வந்து ஆளாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி அம்மாவனோட பென்ஷன்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அம்மா வேலை செஞ்சுருந்தாங்க, அம்மாவுக்கு அப்பனோட பென்ஷன் வருது, எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பும் உண்டு. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கா, ஆட்சி பெற்றாமல் இருந்திருக்கா. முதல்ல குழந்தைங்க ரீதியாக கடுமையான மன உளைச்சல் இருந்துச்சு. இப்போ குழந்தைங்க ரீதியாக நான் சந்தோஷப்படுறேன். என் குழந்தைங்களால நான் சந்தோஷப்படுறேன். ஏதோ முதல்ல ஒரு நாளைக்கு அது வந்து 20 பஞ்சாயத்து பண்ணும், இப்போ 2 பஞ்சாயத்து தான் பண்ணுது. அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குப்பா எனக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, வெளிநாட்டில் போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கான ஒரு அமைப்புலாம் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு பெரிய கௌரவம் இல்லையா? 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு ரோக குருவாக இருக்கார். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை ஒன்று கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டப்ப கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கடனெல்லாம் சாலிடாக அடிச்சிடுவீங்க. கவலையப்படாதீங்க. நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நிதானமாக நிறைய நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க. 8ல் கேது, அஷ்டமத்து கேது, 7 நாட்டு சனியும் போது ஒரு தேவையில்லாத உறவு உங்கள் தோளில் வந்து சாஞ்சின்னு இருக்கு. அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை விட்டு பிரிஞ்சு போகும். ஐயோ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதம்மா, நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணாதுங்க. இல்லாதவங்க இதை பற்றி யோசிக்க வேண்டாம். இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த 8ல் கேது இல்லை எனக்கு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இல்லைங்க, மரபு வழி சொத்துக்கள் பஞ்சாயத்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. உங்களோட கணவரோட ஆரோக்கியத்துலையும் கவனம் அப்படின்றது தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முற்பகுதி பலன்கள். பிற்பகுதியில் கொஞ்சம் மாறுது. எப்படி மாறுது? செவ்வாய் 4ஆம் பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கு. அம்மாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும், உங்களுக்கு மருத்துவ செலவு சாலிடாக வரும். ஆரோக்கியத்தில் கவனம். திருப்பி அதை தான் சொல்கிறேன். பிற்பகுதியிலையும் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி 5ல் சூரியனும் புதனும். அப்போ 5ல் வந்து பார்த்திங்கன்னா புத்த ஆதித்ய யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகுது. பிள்ளைங்க இது வரைக்கும் படிக்கலப்பா, ஃபெயில் ஆகிட்டே இருக்குது, அரியர்ஸ் வச்சுட்டே இருக்குது, புள்ள பாஸ் ஆகிடுச்சுப்பா, என்ன அதிசயம், எனக்கே நம்ப முடியலப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பிள்ளைங்க நல்லா படிக்கும், ஓரளவுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு படிக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து அமர்றாங்க. அப்போ பிற்பகுதியில் கடன் அடைக்கிறதுக்கான ஒரு இன்லெட் வரும், அதை வாங்கி கடன் அடைப்பீங்க. நோயை அடைக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் ஃபேமிலியிலேருந்து மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட சப்போர்ட் மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுவோம், டயட்டை மாடிஃபை பண்ணுவோம், நோயிலேருந்து வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக மகர ராசி அன்பர்கள், நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க
அப்படின்னா மட்டும் போதுமானதுமா? இந்த மே மாதம் இனிமையான மாதமா அமையும். வாழ்த்துக்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிலை. அதில் வந்து நீங்க ரொம்ப தனித்துவம். ஏன்னா, சனி அதாவது நியாயக்காரகன், நீதிக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானே உங்களுடைய ராசியாதிபதி. அப்ப எப்படி இருப்பாங்க? நமக்கு ஜீவனத்த குடுக்குறதே யாரு அப்படின்னா, சனி பகவான் தான். அவர் தான் உங்களுடைய ராசியாதிபதி. அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆளு. பழமையில் புதுமைவாதியாவும் இருக்க முடியும், புதுமையில் பழமைவாதியாவும் இருக்க முடியும். காலம் கடந்தாலும் நாங்க மாறவே மாட்டோம்னு வாழக்கூடிய நபர்கள் தான் நீங்க. ஏதாவது உழைப்பு, ஊதியம் கிடைக்காட்டி கூட பரவாயில்லங்க. கடின உழைப்பு. நம்மளாவேன்னு சொல்லிட்டான் பார்த்தீங்களா? அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு உழைக்கக்கூடிய நபர்கள். கடும் வேர்வை சிந்தினாலும் கஷ்டப்பட்டாலும் உழைச்சி முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், நிறைய அனுபவசாலியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுங்க? என்னன்னே தெரிலங்க. நானும் நிறைய எவ்வளோ விஷயங்கள பார்த்துட்டேன். பட் இந்த டைம் பீரியட்லேருந்து ஏதோ ஒரு நிறைவே இல்லாத மாதிரியே இருக்குது. எப்பவுமே நிறைவை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். அந்த டைமில் வந்து எனக்கு நிறைவை பற்றி யோசிக்கிற மாதிரியான நிலை இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். பத்தலை என் குடும்பத்துக்கு எவ்வளோ செஞ்சாலும் பத்தலைன்றாங்க. எனக்கு இப்போ வந்து என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெக்ஸ் ஆகக்கூடிய நிலை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ உங்களோட முயற்சி எண்ணங்கள் செயலாச்சு அப்படின்னா வண்ணங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் நான் எனக்கு எடுத்தோன்னே நான் இன்னைக்கு விதை வச்சா நாளைக்கே முளைச்சி அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினச்சா தப்பு. ஸோ அதுக்கான ஒரு டைம் பீரியடை நம்ம கொடுக்கணும், அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா அனலைஸ் பண்ணணும். நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான். சீக்கிரமாக ஒரு நல்ல வாய்ப்பு வருது, நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கையில் வருது அப்படின்னா அதை 1க்கு 4 முறை அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே கொண்டு போய் நம்மளோட புத்திசாலித்தெல்லாம் மங்க வச்சு கொண்டு போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்தெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து சூரியன் புதன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக நான் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறேன், செம்மையாக பார்த்து எல்லாம் பண்ணுறேன். ஏதோ ஒரு பஞ்சாயத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. அதாவது அரசு சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி அப்பா கூட வந்து வாக்குவாதங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணணும். அதாவது அதட்டி வேலை வாங்கக்கூடாது, அன்பாக வேலை வாங்கினீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லபடியாக இருக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நிலை உண்டு. பொதுவாக வந்து இந்த டைம் ஆஃப் பீரியடில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ஒரு சின்ன மருத்துவ செலவுங்க. அதுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கணும். அல்லது இன்சூரன்ஸ் பண்ணல நான் போட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். எமர்ஜென்சி ஏதோ ஒரு எக்ஸ்பென்சிவ் எதிர்பாராத எதோ நடந்தாலுமே திடீர்னு தான் நடக்கும். சொல்லி வச்ச மாதிரிலாம் நடக்காது. பிளான் பண்ணி நடக்கிறதெல்லாம் தாண்டி திடீர்னு நடக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது மட்டும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத பஞ்சாயத்து அப்படிங்கிறது குடும்பத்தில் வந்து எதை பார்த்தாலும் அழகாக தெரியுது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்றது மாதிரி. ஸோ தேவையில்லாத உங்களோட மனசை சஞ்சலப்படுத்த விட்டீங்க அப்படின்னா பெண்களால் பிரச்சனையோ அல்லது மனம் சார்ந்த ஒரு விஷயம் மனசுக்கு பிடிக்கும், அதை கையில் எடுக்கும்போது அது என்னடா இது ரணமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தேவையில்லாத விஷயங்களை போய் ஈடுபாடு காட்டுறதை குறைச்சிக்கிறது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வேணும் அப்படின்னா தேவையில்லாத லவ் ரிலேஷன்ஷிப்பு பஞ்சாயத்து இதுக்குள்ளே போகாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். கையில் கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு அப்புறமா வேடிக்கை பார்க்குறதுன்றது ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா? அதை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். ஸோ கவனமாக இருங்க. எல்லாருக்கும் நான் கிவராகவே இருக்கேன், நான் இப்போ தான் ரிசீவர் ஆவேன் அப்படின்ற ஒரு மனநிலையெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுன்ற நிலையில் பல பேர் ஆதாயம் அடையணுன்ற விதி உண்டு. அதே சமயத்தில் உங்களையே நீங்கள் தாழ்த்திக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கான தனித்துவத்தை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு விரும்புங்க. உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கு நான் செல்ஃபிஷாக இருக்கவே மாட்டேங்கன்றது அப்பாற்பட்டது. பட் அந்த செல்ஃப் சந்தோஷம்ன்றதை உங்களுக்கு நீங்களே உருவகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்குங்க.